பிரஜ்வல் ரேவண்ணா ஆபாச வீடியோக்கள் விவகாரத்தில் விசாரணை தீவிரமடையும் நிலையில் ஹாசனில் இருந்து பெண்கள் பலர் வீடுகளை விட்டு வெளியேறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரனும் 33 வயதாகும் ஹசன் தொகுதி எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோ வெளியானது அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து பிரஜ்வல் ரேவண்ணா தங்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பெண்கள் கொடுத்த புகாரில் சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரித்து வருகிறது. உதவி கோரி சென்ற பெண்களை படுக்கையில் தள்ளுவதை பிரஜ்வல் வாடிக்கையாக கொண்டிருந்தார் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. பிரஜ்வல் ரேவண்ணா பல்வேறு பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் 3000 ஆபாச கிளிப்புகள் பென்டிரைவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு பெண் ஒருவர் கடத்தப்பட்ட வழக்கில் பிரஜ்வல் தந்தை HD ரேவண்ணாவை கைது செய்திருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் பலாத்கார தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்குமாறு கேட்டிருக்கும் சிறப்பு புலனாய்வு குழு அவர்களது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் ஹாசனில் இருந்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆம், பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆபாச கிளிப்புகள் சமூக வலைதளங்களில் பரவுவதால் கடந்த 10 நாட்களில் ஹாசன் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களில் பலர் தங்கள் வீட்டை விட்டே வெளியேறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரஜ்வல் மீது முதலில் புகார் அளித்த பெண் அவரது கிராமத்து வீட்டை காலி செய்து வெளியேறிவிட்டார். இதேபோல் முன்பு கட்சிக்காக பணியாற்றிய பெண்கள் பலரை காணவில்லை என கட்சி நிர்வாகி ஒருவரே ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். கட்சியைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் சமூக வலைதளங்களில் புகைப்படங்களையும் அகற்றி வருகின்றனர் என கூறும் அவர், சில பெண்களின் கணவர்கள் சந்தேக கேள்விகளை எழுப்புவதால் பல பெண்கள் வாழ்க்கை சீரழிவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார். ரேவண்ணா குடும்பம் குறித்து பேசும் யாரும் தங்கள் பெயரை கூட வெளியே தெரிவிக்க அஞ்சும் சூழலே அங்கு நிலவுவதாகவும், வீடியோக்களை பார்ப்பவர்கள் இந்த பெண்ணை தங்களுக்கு தெரியும், இப்போது அவரை காணவில்லை என பேசும் காட்சியும் தென்படுகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹாசனில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஹகரே கிராமத்தைச் சேர்ந்த கடைக்காரர் ஒருவர் பேசுகையில், பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலரை தனக்கு தெரியும், அவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள், அவர்களால் இனி திரும்ப முடியுமா என்பதே தெரியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். ரேவண்ணா குடும்பத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துவிட்டு இங்கு பிழைப்பது சாத்தியமல்ல என்பதால் பல குடும்பங்கள் வழக்கு பதிவு செய்ய முன்வர விரும்புவது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் கடைக்காரர். ஹாசனில் ரேவண்ணாவிற்கு பெரிய பண்ணை வீடு உள்ளது. 8 அடிக்கு மதில் சுவர் கொண்ட வீடு பலத்த பாதுகாப்பில் இருந்துள்ளது. பண்ணை வீட்டிற்கு செல்வதை பிரஜ்வல் வழக்கமாக கொண்டிருந்தார் எனவும் சில வீடியோக்கள் இங்கிருந்து பதிவு செய்யப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரில் வராமல் செல்போனில் புகார் அளிக்க அறிவுறுத்தி இருக்கும் சிறப்பு புலனாய்வு குழு பாலியல் பலாத்காரம் தொடர்பான வீடியோ கிளிப்புகளை பகிர வேண்டாம் என்றும் எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.